ஓம் ஸ்ரீ பைரவாய நமக. தென்னக காசி பைரவர் என்று அழைக்கப்படும் உலகிலேயே மிக உயரமான 39 அடி உயர கால பைரவர் சிலை அமைந்துள்ள பைரவர் திருக்கோவில் தமிழ்நாட்டிலுள்ள ஈரோடு மாவட்டம் அவல் பூந்துறையை அடுத்த ராட்டை சுற்றிப்பாளையத்தில் அமைந்துள்ளது. வடக்கே காசிக்கு சென்று வழிபட்டால் என்னென்ன பலன்கள் கிடைக்குமோ அதே புண்ணியங்கள் பலன்களை கொடுப்பவர் இந்த தென்னக காசி பைரவர். காசியை போன்றே இங்கும் அனுமன் நதி என்னும் நீரோடை மற்றும் மயானம் இயற்கையாகவே அமைந்துள்ளது. இக்கோவிலின் நுழைவாயிலில் 39 அடி உயர பிரம்மாண்ட கால பைரவர் சிலை அமைந்துள்ளது. மூலவராக ஸ்வர்ண ஆகர்ஷண பைரவர் பைரவியுடன் அருள்பாலிக்கிறார். மேலும் இமயமலையில் பல சித்தர்களால் பூஜிக்கப்பட்ட சக்தி வாய்ந்த ஸ்வர்ண லிங்கமும் அமைந்துள்ளது. பைரவருக்கென்றே அமைந்துள்ள இந்த பிரம்மாண்ட ஆலயத்தில் 64 பைரவ அவதாரங்களையும் தரிசனம் செய்யலாம். மேலும் இந்த ஆலயத்தில் ஆண் பெண் இருபாலரும் கருவறைக்குள்ளேயே சென்று பைரவரை வழிபடலாம் என்பது வேறு எந்த ஆலயத்திலும் இல்லாத தனிச்சிறப்பு. இங்கு வழங்கப்படும் பச்சை நிற மூலிகை விபூதி விசேஷமானது. ஆலயத்தின் முகப்பில் அமைந்துள்ள கால பைரவருக்கு தேங்காயில் தீபமிட்டு மனமுருக பிரார்த்திப்பதால் கண் திருஷ்டி, திருமணத் தடை, தொழில் தடை போன்றவை நீங்கி வாழ்வில் முன்னேற்றம் ஏற்படும் என்பது ஐதீகமாகும். பார்போற்றும் இந்த ஆலயத்தை நிர்மாணித்து பக்தர்களுக்கு ஆசிகளையும் வழங்கி வருகிறார் ஆன்மீக குரு ஸ்ரீ விஜய் சுவாமிஜி அவர்கள். தினமும் காலை 8 மணி முதல் இரவு 8 மணி வரை நடை திறந்திருக்கும். தினமும் அதிகாலை மற்றும் மாலை வேளையில் பல்வேறு திரவியங்களால் அபிஷேகம் நடைபெற்று ராஜ அலங்காரம் செய்யப்படுகின்றது. ஞாயிற்றுக்கிழமைகளில் பஞ்சலோக கவசம் அணிவிக்கப்படுகின்றது. பைரவருக்கு உகந்த நாளான தேய்பிறை அஷ்டமியில் பக்தர்கள் தங்கள் கைகளாலேயே ஸ்வர்ண லிங்கத்திற்கும் ஸ்வர்ண ஆகர்ஷண பைரவருக்கும் பால் அபிஷேகம் செய்யலாம். தேய்பிறை அஷ்டமியில் பைரவருக்கு பால் அபிஷேகம் செய்வதால் எண்ணிய காரியம் நிறைவேறும் என்பது ஐதீகம். மேலும் ஞாயிற்றுக்கிழமைகளில் நடைபெறும் ராகுகால அபிஷேகம் மற்றும் செவ்வாய்க்கிழமைகளில் நடைபெறும் மண்விளக்கு பூஜை ஆகியவை பிரசித்தி பெற்றவை. ஒவ்வொரு அமாவாசை அன்றும் சிறப்பு யாகம் நடைபெற்று ஸ்வர்ண லிங்கத்திற்கு நெய் அபிஷேகம் நடைபெறுகிறது. இந்த நெய் அபிஷேகத்தில் பக்தர்கள் கலந்து கொண்டு அபிஷேகம் செய்த நெய்யை உட்கொண்டால் தீராத நோய்கள் தீரும் என்பது ஐதீகமாகும். அதேபோன்று ஒவ்வொரு பௌர்ணமி அன்றும் சிறப்பு யாகம் நடைபெற்று ஸ்வர்ண லிங்கத்திற்கு 108 1 ரூபாய் நாணயங்களால் ஸ்வர்ண அபிஷேகம் நடைபெறுகின்றது. பௌர்ணமி அன்று அபிஷேகம் செய்த நாணயங்களை பக்தர்கள் தங்கள் இல்லத்திலோ அல்லது
தொழில் செய்யும் இடத்திலோ வைத்து தொடர்ந்து வழிபட இல்லத்தில் லக்ஷ்மி கடாட்சம் பெருகும், செல்வம் செழிக்கும், கடன் தீரும். இத்திருக்கோவிலில் தினமும் காலை முதல் இரவு வரை தொடர்ந்து அன்னதானம் வழங்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. பைரவ அன்னதானத்தில் நாமும் பங்கெடுப்பதால் நம் பூர்வ ஜென்ம பாவங்கள் நீங்கி நம் 27 தலைமுறைக்கும் புண்ணியம் சேரும். வாழ்வில் திருமண தடை, தொழில் தடை, கடன் பிரச்சனை, தீராத நோய்கள், கண் திருஷ்டி போன்றவற்றை போக்கி எல்லா வளமும் நலமும் அருளும் பைரவரை தரிசிக்க தினமும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் பல்வேறு ஊர்களிலிருந்து வருகை புரிகின்றனர். நாமும் பைரவரின் பாதத்தை சரணடைந்து வாழ்வில் வளமும் நலமும் பெறுவோம். ஓம் ஸ்ரீ பைரவாய நமக.